அதியமான பார்க்க போற நம்ம அவ்வை பாட்டிக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு அதியமான் கேட்கிறாரு. நீ ராஜா சாப்பாடை எனக்கு கொடுத்தா ஜாலியா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, வரகரிசியும் புளித்த தயிரும் வழுதுணங்காயும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வரகரிசினா ஒரு விதமான அரிசி, அதை நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்போம். புளித்த தயிர், அப்புறம் வழுதுணங்காய் அப்படிங்கிறாங்க. வழுதுணங்காய் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பேசிக்கா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தான் தெரியுது கத்திரிக்காய் அப்படிங்கிறது. வழுதுணங்காய் தான் தமிழ்ல கத்திரிக்காய்க்கு பேருனா நம்ம ஏன் கத்திரிக்காய்னு கூப்பிடுறோம்? இந்த வழக்கு தமிழ் நம்மளை ரொம்ப உருப்படாம போக வச்சிருச்சு. அழகா பர்ஃபெக்டா சங்கத்தமிழே இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, வழக்கு தமிழ் அப்படின்னு ஒண்ணு இல்லாம சங்கத்தமிழே பேசிக்கிட்டு இருந்தோம்னா, பல அழகான நூட்கள், நல்ல நல்ல நூல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப சாதாரணமா புக்கு ஆனந்த விகடன் குமுதம் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கலாம், நமக்கும் அறிவு வந்திருக்கும். என்ன சொல்றாங்க, ஆசார கோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு காவியம். அதுல எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணுங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்கு, கொஞ்சம் கடுமையான தமிழ்ல இருக்கு. அது என்ன சொல்றாங்க, தலை தித்திப்பு கடை காய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாப்பாடு ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும், முடிக்கும் போது கசப்போட முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்படி சாப்பிட்றது இல்லையே. நம்ம முதல்ல பீட்சா சாப்பிட்றோம், அப்புறம் திராமிசு, அப்புறம் சோக்கோலாவா கேக் தானே சாப்பிட்றோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் இதை சாப்பிடும்போது வாயில இந்த உமிழ் நீர் அப்படிங்கிறது சுரக்கும். அதாவது எச்சம் இருக்கு இல்லையா, அது சுரக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன். எப்படி ஒரு பர்ஃபெக்ட் பிளான்டு ஃபுட்டு டயட் ஈட்டிங் ஸ்டைல் பாருங்க. ஆனா நமக்கு அந்த சங்கத்தமிழ் அவ்வளவா படிக்க தெரியல, பாதி பேருக்கு தமிழே தெரியல. இதுலயும் அந்த சங்கத்தமிழ், அழகான தமிழ் எல்லாம் நமக்கு படிக்க தெரியாம போனதுனால அதெல்லாம் நம்ம யாருமே கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா ஷேக்ஸ்பீரியன் அவனோட இங்கிலீஷ் கத்துக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை. பயங்கரமான குளிரான நாட்டுல வயிற்றுல இருக்கிற பசி மூளைக்கு எட்டுறதுக்கே லேட் ஆகிற அளவுக்கு அவ்வளவு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கிற நாட்டுல சரி 1 மணிக்கு நம்ம நியாயப்படி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா 12:15 போய் ஒரு சூப் ஒன்று ஆர்டர் பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரத்துல ஆப்பிடைசரா அந்த சூப் உதவி பண்ணும் இல்லையா? அதாவது உப்பும் இருக்கும், அதுல ஒரு புளிப்பும் இருக்கும், அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளோட நெறி அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பசியோட தானே போய் உட்காடுறோம். மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன். அப்படின்னா என்ன, இப்ப சாப்பிட்டது செரிச்சிருச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த வாட்டி சாப்பிட போனே சொல்றான் அவன். கொஞ்சம் நல்ல தமிழ் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியல. நம்ம வழக்கு தமிழை ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மோனோலாரன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயில ஒரு அமிலம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன பண்ணுது, ரொம்ப அழகான விஷயம் பண்ணுது. அதாவது தேங்காவே சேர்க்கக்கூடாது, அது கொழுப்பு சத்தை அதிகப்படுத்திடும், அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டு ஒரு காலத்துல தேங்காய் எண்ணெயில தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், நல்ல எண்ணெயில தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ தேங்காய் எல்லாம் சாப்பிடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மள ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க, அட்டகாசமா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன் தேங்காய் எண்ணெயில இருக்கிற இந்த மோனோலாரன் அப்படிங்கிறது ஹார்ட் பிளாக்கேஜ் வராம, அதாவது இதய அடைப்பு வராம டைரக்டா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாரு, எப்படி ஏமாத்திட்டானுங்க பாரு. உப்பு ஜாஸ்தி ஏறும் அப்படின்ட்டாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட் நல்லதுதான் உடம்புக்கு, பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. மேற்கொண்டு இந்த மோனோலாரன் வேற எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம தவிர்த்துட்டோம். இதனால எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாம போகுது நிறைய பேருக்கு. இது எல்லாமே இருக்கு சங்க இலக்கியங்கள்ல, ஆனா சங்க தமிழ் நமக்கு தெரியாது. எங்கிட்ட நிறைய பேர் நீங்க பண்ற வீடியோ எல்லாம் சரிதான், ஆனா அந்த அளவுக்கு ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலனா, அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் மேனுவர்ஸ் யூஸ் பண்ணலனா எப்படி இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு சாப்பாடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அவங்கலாம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கும், எங்க அப்பா எல்லாம் விவசாயிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா ரொம்ப நல்ல விஷயம், இயற்கை விவசாயத்துக்கு பெரிய செலவு கிடையாது ஒண்ணு, ரெண்டாவது அது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் எடுத்து வைக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒற்றை நாட்டு விவசாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலா இந்த நாத்து நடுறதை பத்திலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மொத்தமா அப்படி கையில எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு நாத்து எடுத்து நடுவாங்க. அதனால என்ன ஆகுது, அந்த நாத்து எங்க நடப்படுதோ அதை சுத்தி 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டருக்கு நிலப்பரப்புல இருக்கிற அந்த மினரல்ஸை தான் அந்த செடியால எடுத்துக்க முடியும். அந்த செடி என்ன பண்ணும், என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு 4 5 பிரிச்சுக்கும். 2 செத்து போயிடும், தலை தொங்கிரும். மீதி 2 ஒரு நெல்மணியோ 2 நெல்மணியோ அதிகபட்சமா கொடுக்கும். அதே ஒற்றை நாத்து விவசாயம்னு ஒரு அழகான முறை இருக்கு. ஒரு நாத்தா எடுத்து நடுறது. இதுக்கு எக்ஸ்ட்ராவா 2 நாள் ஆகும்னே வச்சுக்கோங்களேன். ஆனா ஒவ்வொரு செடியிலையும் 4 நெல்மணிகள் 5 நெல்மணிகள் வரும், பெரிய பெரிய நெல்மணிகளா வரும். இது சங்க இலக்கியத்துல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தாலாம் இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆனா நடுவுல வந்த சில பேர் இதெல்லாம் வேஸ்ட், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ ஏன் கரையானை கொண்டு போய் உழுவுறதுக்கு பதிலா நிலத்துல போடுற, அது உன்னோட நிலத்தோட ஃபர்டிலிட்டியை சாப்பிட்டுருங்கிற மாதிரிலாம் ஏமாத்தி நம்ம இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருக்கிற சங்க இலக்கிய ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்து போய் அவன் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
பேசிக் ஃபார்முலா ஒன்று இருக்கு. பயிர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன பண்ணும்? நுனியை நீ சாப்பிட்டுக்க, நடுவை மாட்டுக்கு போடு, அடியை பூமிக்கு விட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நுனியில் என்ன இருக்கும்? நெல் இருக்கும், அதை நம்ம சாப்பிட்டுறணும். நடுவில் வந்து வைக்கோல், அதை எடுத்து மாட்டுக்கு போட்டுடணும். வேர் அடியில் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிறாங்க. சத்தியமங்கலம் ஏரியால ஒருத்தர் வந்து கரும்பு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் வழியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கரும்பு போட்டிருக்காரு செலவு பண்ணி. அதுக்கப்புறம் வேற இருக்காம அதுவா வளைஞ்சு 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 அவருக்கு லாபம் மாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீர் பாய்ச்சுவதற்கும் இந்த களைகளை எல்லாம் புடுங்கிறதுக்கும் அறுவடை பண்றதுக்கு மட்டும் ஆள் போட்டா போதும். இங்கிலீஷ் மெடிசன்ஸும் இங்கிலீஷ் இன்வென்ஷன்ஸும் உலகத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு. அதெல்லாம் எதிர்த்து யாரும் பேசல. ஆனா அது பின்னாடி இருக்கிற வர்த்தகம் அதுதான் பயங்கரமா பயமா இருக்கு. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட தான் அற்புதமா ஒண்ணு இருக்கே இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்? புதுசா ஒரு பொருள் வாங்கணும்னா முதல்ல நம்ம வீட்டுல ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அந்த மாதிரி புதுசா ஒரு டெக்னாலஜியை நம்ம எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட இலக்கியங்கள்ல நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாக்குற அளவுக்கு ஒரு அறிவு வேணும்னா குறைஞ்சபட்சமான சங்க தமிழ் கத்துக்கிட்டே ஆகணும். இல்லாட்டி வேற வழியே கிடையாது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள 4 சாக்ஸ் இருக்கும், நம்ம போய் புதுசா 2 சாக்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடும். தமிழ் தானே, கத்துப்போம், என்ன தப்பு? எங்கள் உரிமை